ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீரவண்டி திருவிழாக்கு போனது தான் பார்க்க போகிறோம். எனக்கே தெரியுது, வீரவண்டி திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, இன்னும் இப்போ தான் இந்த வீடியோ போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க செய்ய, வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் நிறையா இருந்தனால டிலே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நாங்கள் வீரவண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டோம். சரின்ட்டு கிளம்பும்போதே பயங்கர மழை. அப்புறமா வீரவண்டியில் கால் பண்ணி கேட்டோம், மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி. மழையெல்லாம் பெய்யல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஊரில் தான் மழை போகலாம், அங்கே வீரவண்டியில் மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் தாங்க காலை வச்சோம். அதான் நான் இருக்கேன்னே. காலை வச்ச உடனேவும் லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரோட ஃபேஸுமே எங்கே இருக்கும், என் மூஞ்சில் தான் இருக்கும். எல்லாம் நம்மளை பற்றி தெரிஞ்ச ஆளுங்க தானே, எல்லோரும் ஃபோக்கஸாக பார்த்தாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தானே தூருது, அதுக்குள்ளே ராட்டினெல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். சரி, ஓகே அப்படின்ட்டு ஒரு 5-6 வருஷமா இல்லை 2-3 வருஷமா தெரியல, அதுக்கு முன்னாடி இருந்தே மரணக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கஸ் மாணிக்க இருக்குல்ல, அது பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை போகலான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தூரல் விழுகுது, நம்ம எப்பயும் லாஸ்ட்டாக மழை விழுந்தால் கூட அங்கே போய் நின்று சேஃபாக பார்த்துக்கலாம், ராட்டினெல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே இந்த வட்டம் அந்த கொலம்பஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப நீளமாக இருந்துச்சு, பயங்கர நீளமாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. சரி, போனோடனே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போயிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் குட்டி பாப்பா, அதாவது பொடி குஞ்சை மட்டும் விட்டுட்டு பெரிய பாப்பாவையும் 2வது பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயாச்சு. எங்கள் அக்கா எப்படின்னா அந்த இடத்துக்குலாம் வரமாட்டா, அந்த இடத்துக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது ராட்டினம்லாம். அவங்க வியூ மட்டும் பார்த்துட்டு அது மணிக்கு இந்த மணிக்கு ஷாப்பிங் இதெல்லாம் இருக்கும்ல, அந்த சைடு மட்டும்தான் அவங்க வருவாங்க. ராட்டினத்துக்குலாம் அந்த மேடம் வரமாட்டாங்க, ஏன்னா அதுக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம். ஸோ அதனால் அவளுக்கு பயம் ராட்டினா, அதனால் வரவே மாட்டாங்க. போய் இறங்கினோடனே லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆரம்பிக்கவும் நம்ம வீரவண்டிக்குமே காவடியெல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பார்த்ததே கிடையாது இது நாள் வரைக்கும் காவடி எடுப்பாங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் காவடி போச்சா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவடி எடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இப்போ ஒட்டகம் எல்லாமே இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் வரல, ஏன்னா நான் கன்சீவாக இருந்தனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்க வச்சிட்டாங்க. அப்போ நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். நைட்டு உட்காந்து அழுகையாக வந்துச்சு, ஆனால் அழுதுட்டேன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இந்த வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. மொத்தத்துக்கே 2 நாட்டினம் தான் ஏறினேன். அதுக்கு மேலே மழைக்கே பொறுக்கலை, பெரிய மழையாக வந்துருச்சு. சரி, இதை நம்பி நான் ஒரே ஒரு தோசை மட்டும்தான் வீட்டில் சாப்பிட்டேன்னா ஒரு மாணிக்கு வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு போகையிலே ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வீடு வந்தோம். நம்ம நினச்சது ஒன்று, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமே ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு. கடைசியில் எல்லாமே சொதஃபுல்லாக போயிடுச்சுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.